வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ரத்த குழாயில அடைவு ஏற்படாம இருக்கணுங்க. அதுக்கு ஏதாவது உணவு இருக்கா? அப்படின்னா, சாலிடா வந்து பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் நெறைய இருக்கு அப்படின்னா, அந்த மாரி வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாரி பிபி நெறைய இருக்கு. பிபி வந்து கண்ட்ரோல் இல்லாம இருக்கு அப்படின்னா, மைக்ரோவாஸ்குலர் டேமேஜ், மைக்ரோவாஸ்குலர் இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதனால தான் பிபி இருக்குன்னா, ரொம்ப பிரபலமா பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய மெடிசின் என்னன்னா, டெமிசார்டன் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது அந்த மைக்ரோவாஸ்குலர் டேமேஜ், மைக்ரோவாஸ்குலர் இன்ஃப்ளமேஷன் வராம தடுக்கும். அதனால அந்த மாரி மெடிசின் குடுப்பாங்க. இப்போ ஹோமியோபதில வந்து பார்த்தீங்கன்னா, ரவுல்ஃபியா குடுப்போம். அதே மாரி கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு அப்படின்னா, கொலஸ்ட்ரினம் குடுப்போம். இந்த மாரி மெடிசின்ஸ்லாம் குடுப்போம். எதுக்கு? ரத்த குழாயில அடைவு ஏற்படாம இருக்கிறதுக்கு. இந்த மெடிசின்ஸோட கூட உணவு முறைகள் அப்படின்றது குடுப்போம். உணவு முறைகளோட லிஸ்ட் குடுப்போம். என்ன மாதிரி உணவு முறைகள் குடுப்போம் அப்படின்னா, விஷயம் எண்ணெய கம்மி பண்ண சொல்லுவோமா. ஒரு நாளைக்கு 4 டீஸ்பூன் எண்ணெய். அந்த எண்ணெய் தான் வந்து கொலஸ்ட்ராலுக்கு காரணம் அப்படின்றது இல்ல. பட் இருந்தாலும் நம்ம லிபிட் ப்ரொஃபைல் எடுக்கும்போது ட்ரைகிளிசரைட்ஸ் நெறைய இருக்கு, எல்டிஎல் ஜாஸ்தி இருக்கு, HDL கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்திலே எண்ணெய கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. ஒரு சிலர்லாம் வந்து பாருங்க, யாருக்கு எண்ணெய் கம்மி பண்ண சொல்லுவோம்னா, சாம்பார் வைப்பாங்க. சாம்பாருக்கு மேல இவ்ளோ எண்ணெய் இருக்கும். ரசம் வைப்பாங்க. ரசத்துக்கு மேல இவ்ளோ எண்ணெய் இருக்கும். கார குழம்பு வச்சாங்கன்னா, நல்லா இவ்ளோ எண்ணெய் இருக்கும். அதுவும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சாங்கன்னா, வெறும் எண்ணெய் தானே எடுத்து நம்ம ஊத்துற மாரி இருக்கும். அந்த மாரி சாப்பிடுறவங்களுக்கு சாலிடா கம்மி பண்ண சொல்லுவோம். இல்லம்மா நாங்களே வந்து மீடியமா தான் சாப்பிடுறோம். மினிமலா தான் சாப்பிடுறோம். ஆவரேஜா தான் சாப்பிடுறோம் அப்டின்னா பிரச்சனை கிடையாதும்மா. பட் ரொம்ப எண்ணெய் சாப்பிடுறீங்க அப்டின்னா சாலிடா எண்ணெய் கம்மி. அதுவும் ஒரு ஏஜ்க்கு மேல ஒரு 40 பிளஸ் ஆயிடுச்சு, 50 பிளஸ் ஆயிடுச்சு அப்டிங்கும்போது ஒரு நாளைக்கு 4 டீஸ்பூன் எண்ணெய் எடுங்கம்மா போதுமானது. அட நாங்க நெய் சாப்பிடுவோம் அப்டிம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 1 ஸ்பூன் நெய், 3 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் என்னம்மா சாப்பிடலாம்? என்ன நீங்க எடுக்கிறீங்களோ அத எடுத்துக்கோங்க. ஆக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொலஸ்ட்ரால்க்கான மெடிசின் நீங்க எடுக்கீங்க. அட்ரோவாஸ் எடுக்கிறீங்க. அதுக்கு மேல ஹோமியோபதியில மெடிசின் எடுக்கிறீங்க. கூட இந்த உணவு முறைகள் ஃபாலோ பண்ணணும். 2வது என்ன பண்ண சொல்லுவோம் அப்டின்னா, ரொம்ப எளிமையா சொல்றது, டெய்லி நைட்டு பூண்டு பால். ஓகேங்களா? காலையில இஞ்சி டீ, நைட்டு பூண்டு பால். காலையில இஞ்சி டீ நம்ம சாதா பால்ல வந்து இஞ்சி போட்டு நம்ம டீ வைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாரி காலையில இஞ்சி டீ எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது, அல்சர் ப்ரொடியூஸ் பண்ணாது. நம்ம டீ குடிக்கலனா தலைவலி வந்துரும். காஃபி குடிக்கலனா தலைவலி வந்துரும். டீ, காஃபிலயே நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆக அந்த மாரி காலையில இஞ்சி டீ கம்பல்சரி குடிக்கணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பூண்டு பால். பூண்டு பால்ன்றது 1 கிளாஸ் பால்ல ஒரு 3 பல்லு பூண்ட நசுக்கி போட்டு, கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு, வேணும்னா அதில வந்து பாருங்க பனவெல்லம் போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம், சர்க்கரை போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், எதிர் வீட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், பக்கத்து வீட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். ஆக அந்த பால் அது குடிக்க சொல்லுவோம். ஓகேங்களா? இது ஒரு பெனிஃபிஷியல் எஃபெக்ட்டா இருக்கும். புரியுதுங்களா? எளிமையான விஷயங்கள் தான். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி பாருங்க, நம்ம இந்த சீரகம் அப்படின்றது ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பின்னாடி, நம்ம சீரகத்த வறுத்து வச்சுட்டு அதையும் சாப்பிடலாம். இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அ இந்த சீரகத்தில அயனும் ஜாஸ்தி இருக்கு. டைஜஷனையும் அதிகப்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து செரிமானமாகாத உணவுகள் நம்ம எடுத்துட்டாலும், அத ஓவர்டேக் பண்றதுக்கு சீரகம் அப்படின்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எளிமையா சொல்லணும் அப்படின்னா, காலைல இஞ்சி, நைட் வந்து பூண்டு சாப்பிட்டாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் நெறைய குறைஞ்சிடும். அதுக்கும் மேல எனக்கு கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸும் இருக்கு அப்படின்னா, சீரகம் இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சோம்பு கொஞ்சமா வந்து அ வெல்லம் போட்டு, கொஞ்சமா வெல்லத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிராம் சோம்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சோம்பு எடுத்துக்கலாம். 50 கிராம் சோம்பு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 20 கிராம் வெல்லம் வச்சு, லைட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா உருகட்டும். உருகுன பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இந்த சோம்ப போட்டு கிளறி வச்சுடுங்க. மத்தியானம் சாப்பிட்ட அப்புறம் ஒரு டீஸ்பூன் சாப்பிடுங்க. இதுவும் கொலஸ்ட்ரால குறைக்க ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மிளகு சாதம், மிளகு பொங்கல், மிளகு குழம்பு அப்படின்லாம் விப்பாங்க. இப்ப அதெல்லாம் நம்ம மறந்தே போயிட்டோம். வாரத்துல 1 நாள் மிளகு குழம்பு, வாரத்துல 1 நாள் பொங்கல், வாரத்துல 1 நாள் மிளகு சாதம். ஆக 3 நாள் நம்ம மிளகு எடுக்கிறோம். இந்த மிளகு எடுக்கும்போது HDL கொலஸ்ட்ரால் அதிகமாகும். LDL கொலஸ்ட்ராலும், ட்ரைகிளிசரைட்ஸும் சாலிடா குறைஞ்சிடும். மிளகு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சாப்பாட்டுல நெறைய சேர்த்துக்கணும். மிளகு குழம்பு வைக்கும்போது சின்ன வெங்காயம் தான் நெறைய போடுவாங்க. புரியுதுங்களா? மிளகு சாதம் பண்றதுக்கும், சின்ன வெங்காயம் நெறைய போட்டு தான் மிளகு சாதம் பண்ணுவாங்க. கொஞ்சமா நெய் போட்டு மிளகு சாதம் பண்றது. இந்த மாரி நீங்க சாப்பிடுறீங்க அப்டின்னா, உங்களுக்கு கொலஸ்ட்ரால பத்தின பயம் கிடையாது. அதே மாரி இந்த மாரி நீங்க ஃபுட் எடுக்கிறீங்க அப்டிங்கும்போது டாக்டர்ஸே சொல்லிவிடுவாங்க, கொலஸ்ட்ரால் நல்லா குறைஞ்சிருக்குப்பா மாத்திரை கம்மி பண்ணிடுறேன். அதே மாரி ரத்த குழாயில அடைவு ஏற்படும் அப்டின்ற கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம். ஆரோக்கியமான உணவு முறைகளா இருக்கும். ஆரோக்கியமான உணவு முறைகள் மட்டும் இல்ல, இந்த உணவு முறைகள்னால ஆரோக்கியமான ரத்த குழாய்களும் உங்களுக்கு கேரண்டி அப்டின்னு சொல்லலாம். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.